வெல்கம் டு கேப் குமரன் மீடியா. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா நம்ம இப்போ சிதறல் மலைக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நாள் யாருன மலையிலே இது ரொம்ப ஈஸியான மலைன்னு தான் நினைக்கும். நாங்க வந்து சிசிஎம்ல ஜாயின் பண்ண அண்ணையில இருந்து விளாகுன்னு கூட்டிட்டு போறாங்க. ஃபுல்லா நடைபயணம் மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இங்க வந்து வரணும்னா ஆதார் கார்டு தேவை. அதுவும் எல்லாருக்கும் தேவை கிடையாது. நீங்க வந்து சின்ன பசங்களா இருந்தா 18 வயசுக்கு உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை இங்கே வரும்போது. ஏன்னா இங்கே மலை ஏறிய டைமில் இடையில உங்களுக்கு என்ன சிறுமிஷம் நடந்தாலும் இங்கே தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. உங்களை திருப்பி நீங்கள் வரலன்னா தேடக்கு ஆன ஒரு ஆயுதமாக அதை சத்தம் போடாத என்ன கிட்ட நடந்து கிழிச்சிட்டே இருந்தா அது இல்லையா இங்கே கேட்கும். ரொம்ப சாரி சார். இப்போ அதை காட்டினேன் அவங்க போனதை. இப்போ எதுக்கு அவங்க திரும்பி போனாங்கன்னு அவங்க கிட்ட ஆதார் கார்டு இல்லை. இப்போ பேரண்ட் வந்து அலோவ் பண்ணாமல் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களால மேலே போக முடியாது. இங்கே வரணும்னா கண்டிப்பாக ப்ரொசீஜர் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஒத்தைதான் உங்களை மேலே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா டாட்டா பை பை சொல்லிட்டு முன்ன இருந்தே பார்த்துட்டு சிதறல் மலை கோயில் அப்படின்னு செல்ஃபி அங்கேருந்து எடுத்துட்டு டாட்டான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். சரி, மேலே போய் பார்க்கலாம். நான் வந்து எதை தேடி போனேன்னா போனது எனக்கு கிடைச்சிட்டு. கண்டிப்பா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போறோமோ, கஷ்டப்பட்டு போனா அதுக்கான பலன் கிடைக்கும். அது என் கைக்குள்ளதான் இருக்கு. அது என்னன்னா நான் இதை தேடிதான் மேல போனேன். என்னைக்கு வந்தனோ வந்த நாள்ல இருந்து நடக்க வச்ச உயிரை வாங்கியானோப்பா. ஏன்னா என்னையாச்சு சாட்டர்டேனா சண்டேவா போவோன்னு சொல்லி கூப்பிட்டவங்க மண்டையை உடைப்பு மண்டை பத்திரம். நமக்கு சிதறல் மலையில உள்ள 3 ஸ்பெஷலுமே நம்ம ஒரு கைக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அது என்னன்னா, நாவல் பழம் பறிக்க வந்தது எனக்கு ஒன்று கிடைச்சிட்டீங்க. அப்புறம் இந்தியன் பாதாம் இங்கே கிடைக்கும், கேஷ்யூ நட்டும் இங்கே கிடைக்கும். இந்த 3மே ஒரே இடத்துல வேணும்னா எங்கே வரணும்? எங்கே வரணும்? நீ வாய மூடு. எங்களுக்கு வேறும் கிளைகள் இல்லை. இங்க பாரு அண்ணா, இந்த மாதிரி போட்டோ வேண்டாம், இதெல்லாம் பழைய காலம். இங்க வாங்க, நான் உங்களுக்கு நல்ல பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சாங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறின மலைக்கு ஒரு பலன். தப்பா பேசிட்டேன். ஒரு வழியா சிதறல் மலை கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே திரும்பி பார்த்தா மலைக்கோவில். நம்ம டீம் எல்லாமே ஆர்வம் மேலே ஏறி மலைக்கோவில் அவளை டிஸ்டர்ப் வேற கூட இல்லை, ஏதோ பேச வந்து நம்ம டீம் எல்லாமே கஷ்டப்பட்டு மலை ஏறி கோயிலை பார்க்க தான் வந்துச்சு. ஆனால் வர வழியில கண்ட மரத்தை எல்லாம் மரமே காணாத ஜந்துக்களை மாதிரி ஒவ்வொரு மரத்துல ஏறி பிடுங்கி நின்றுட்டு, நான் உங்களை சொல்லலை, பின்னாடி காது கேட்காம நிற்கிற எல்லாரையுமே தான். இப்போ நம்ம இங்க பாருங்க, சாஜி அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்ததுல இருந்தே போட்டோகிராஃபி மைண்ட்லேயே இருக்காங்க. இவங்கள தான் எல்லா வாரமும் கொண்டு போகணும். நம்ம ஜெயின் ஷாஜி ரீச்டு ஜெயின் டெம்பிள். வணக்கம். நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதறல் மலைக்கோயில். இந்த மலைக்கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் மலை மீது அமைந்துள்ளது. இது வந்து சமணர்களால் உருவாக்கப்பட்ட கோயில்னு வரலாறு சொல்கிறாங்க. இதை பற்றி தம்பி விளக்கமாக சொல்லுவார். இந்த கோயில் வந்து 6 to 7ஆம் நூற்றாண்டில் சமணர்கள் இங்கு வாழ்ந்ததாகவும் அவர்கள் இருந்திருக்க அடையாளம் நிறைய இருக்கிறத சொல்கிறாங்க. நம்ம கோயில் உள்ளே பார்ப்போம். இங்கே ஒரு பகவதியம்மன் கோயில் இருக்குது, ஒரு உச மண்டபம் இருக்குது, கல் மண்டபம் இருக்குது, ஒரு இதய குளம் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? கிட்டத்தட்ட இது முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்தில் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து அவர் சமண மதத்தை வந்து ரொம்ப ஊக்குவிச்சார். ஸோ அவர் மறுபடியும் இந்த சமண மதத்தில் வந்து பிரதீர்த்தங்கள் யாராவது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அவங்களோட சிற்பங்கள் எல்லாமே செதுக்கி வச்சிருக்காங்க. கோயிலிங்க பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். உள்ள மலை இருக்கிறதுல மலைக்கு கோயில் சிதறல் மலை கோயிலுங்கிற நேம் அது இருக்கு. தமிழ்நாடு கேரளா எல்லையோரம் இருக்கிறனால கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதே மாதிரி இது சமண கோயில் என்பதனால வடநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவாட்டு இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே அதற்கான சிறப்பாக இந்த இடங்களை பராமரித்து
தொல்லியல் துறை மூலமாக இதை பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவீன சமயத்தோட்டம் பல சித்திரங்கள் ஆக்கியிருக்கு. ஆனால் எல்லாமே கிளியர் இல்லை. ஏன்னா காலப்போக்கு மாறி போனா அடையாளங்கள் மட்டும் இருக்குது இப்போதைக்கு. இதில் பொறிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மகாவீரோட சிலை இருக்கும். அடுத்தது அம்பிகா அவங்க வந்து 2 குழந்தைங்களோட இருக்கக்கூடிய சிலையும் இங்கே செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு பாறை வந்து தொங்குறது மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே தான் அந்த பகவதி அம்மன் டெம்பிள் இருக்கு. அந்த பகவதி அம்மனோட ஆலயம் இருக்கு. இந்த பக்கம் அப்படி காட்டு. இந்த கோயில் அமைந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்கிறதுனால கன்னியாகுமரியோட அழகை வந்து இங்கேருந்து ரசிக்க முடியும். பச்சை பசேல்னு சொல்லிட்டு இருக்கு. இது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம். 1958ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொல்பொருள் ஆய்வுக்குரிய இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின்படி இந்த பழங்கால நினைவு சின்னம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக முடிவு செய்யப்பட்டது. 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி இந்த நினைவு சின்னங்கள் தொல்பொருள் ஆய்வுக்கு உட்பட்டு, அது வந்து திருத்தப்பட்ட மற்றும் செல்லத்தக்க சட்டம், ஆய்வுக்கு உட்பட்டு இடங்களுக்கு மற்றும் எஞ்சிய பகுதிகளில் எவரேனும் அழிக்கவோ அவற்றை இடமாற்றம் செய்யவோ சேதப்படுத்தவோ திருத்தங்கள் செய்யவோ முகமாற்றம் செய்யவோ தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தவோ செய்தால் செயலில் ஈடுபடும் நபர் அல்லது நபருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும். இந்த சட்டத்தின் பிரிவு 20A மற்றும் 20Bயின் படி பழங்கால நினைவு சின்னங்களில் பாதுகாக்கப்பட்ட எல்லையிலிருந்து 100 மீட்டர் தடை செய்யப்பட்ட பகுதி மற்றும் அதை தொடர்ந்து 200 மீட்டர் முறைப்படுத்தப்பட்ட பகுதி வரை உள்ள பகுதிகளில் தோண்டவோ அல்லது கட்டுமானங்களில் செய்யவோ வேண்டுமானால் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இதை மீறினால் பிரிவு 30A மற்றும் 30Bயின் படி 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும். இந்த தொல்லியல் துறையிலேருந்து வச்சிருக்கக்கூடிய இந்த போர்டுகள் வந்து நிறைய இடத்துல வந்து எழுத்து பிழை இருக்குது. இதையும் வந்து சரி செய்யணும் இந்த தொழில் துறை சார்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குழந்தை வந்து தனியாட்டு மலைப்பகுதியில் சுற்றிட்டு இருக்கு. பொதுமக்கள் வந்து எப்போவுமே எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி மலைகள் அங்கங்கே ஏற விடக்கூடாது. இதனால் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் வந்து நம்ம முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய சிரமத்துக்கு உட்பட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாதிரி குழந்தைகளை மலைப்பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கணும்னு பெற்றோர்களை கேட்டுக்கிறோம். இது உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நான் என் பையனை வந்து அதில் ஏற்றி விட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு உள்ளாடி தான் பகவதி அம்மன் கோயில் இருக்கிறதா வரலாறு சொல்லிட்டு உள்ள ஒரு கோயில் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பூட்டி போட்டிருக்கு. இங்கே பூஜைகள் நடக்குதான்னு கேட்டாச்சுன்னா தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சில டைமில் அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் பூஜை நடக்கிறதா கீழே உள்ள பொதுமக்கள் சொன்னாங்க. இங்கே வந்து பகவதி அம்மன் இருக்கிறதாகவும் மார்த்தாண்ட வர்மா வந்து அந்த பகவதி அம்மனை சிதறல் அம்மான்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்காகவும் வரலாறுகள் கூறுது. இது ஃபஸ்ட்டு நூற்றாண்டை சேர்ந்து வந்து சமண பள்ளி இல்லைனா நம்ம இந்த சமண பள்ளிகள் வந்து இங்கே செயல்பட்டுருக்கு. இதில் வந்து 100 மாணவர்கள் மேலே படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா குரத்தியரையார் அப்படிங்கிற ஒரு மகாராணி வந்து அவரோட சொத்துக்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணதாகட்டும், அவங்க படிப்புறது வந்து எல்லா உதவியும் செய்தாகட்டும் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் வந்து மேலே எழுதியிருக்காங்க. ஆனால் அது வந்து காலப்போக்கில் வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதை வந்து தொல்லியல் துறை வந்து மறுபடியும் மக்கள் எல்லாருமே படிக்கிற மாதிரி இதில் ஒரு போர்டு வச்சு நல்லா இருக்கும். இந்த எழுத்துக்களையும் பராமரிக்கிறதுக்கு அவங்க மேலே சீட் கவர் மாதிரி ஏதாவது போட்டால் இன்னும் வச்சா நல்லாயிருக்கும். லெட்டர்ஸ் கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அது இப்போதைக்கு படிக்கிறதோ இல்லை எதுவும் முடியாது. ஆனால் அடையாளமாக ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. எந்த லாங்குவேஜ்னு நம்மளால இப்போதைக்கு படிக்கவும் முடியாது, கெஸ் பண்ணவும் முடியாது. இந்த பிராமி எழுத்துக்கள் சம்மந்தமாட்டு இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் ஆக்சுவலாக இந்த பிராமி எழுத்துக்கள் சம்மந்தமான போர்டு இல்லை, இது ப்ரொடெக்டட் மோனமெண்ட் ப்ராஹிபிட்டட் அண்ட் ரெகுலேட்டட் ஏரியான்னு சொல்லிட்டு அதுதான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எழுத்துக்களை பற்றி அது சம்மந்தமாட்ட ஒரு போர்டு வச்சாங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதில் என்ன எழுதியிருந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இப்போ கோயில் வந்துட்டு திரும்ப மேலே பாறைக்கு மேலே ஏறி போகும்போது இந்த வழி தான் போகணும். போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு வெட்டி விட்டுருக்காங்க. பாறையிலேயே படிக்கிறதுக்கு வெட்டி விட்டுருக்காங்க.
ரொம்ப பெரிய படிக்கட்டு இல்லை, சாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு. ஆனால் அதுக்கு ஒரு கிரிப்புக்காக நம்ம தைரியமாக ஏறி போகலாம். இது வந்து நம்ம மக்கள் வெட்டிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்ம சித்தாரில் மலைக்கோயில் மேலே வரும்போது மாத்தாட்டம் ஏரியா கன்னிமுடிச்ச ஒரு இயற்கையை கம்ப்ளீட்டாக ரசிக்கலாம். இப்போ நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கு, குளிர்ந்த காற்று. மழை வரும்னு நினைக்கிறேன், ஆனால் வராது. இயற்கையை பார்த்து ரசிக்கலாம், காற்றும் கொண்டு. அதான் நம்ம கன்னியாகுமரி சிறப்பு. போயிட்டு இருக்கோம். ஸ்ரீஜித் ப்ரோ, மைக் உங்கள்கிட்ட தானே இருக்கு? பாக்ஸ் வச்சிட்டோம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிதறால் மலைக்கோயிலோட அந்த கோயிலோட மேலே டாப்பில் அந்த கோபுரம் வரும். கோபுரத்தை பக்கத்தில் உள்ள மலையில் நிற்கிறோம். இங்கே இந்த கோபுரத்தை உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அவ்வளோ ஃபுல்லாகவே நிறைய நெய்மேஜ் வச்சுருக்கேங்க. எங்கே பார்த்தாலும் சரி தான், வெளியே இருந்தாலும் சரி தான், உள்ளே இருந்தாலும் சரி தான், ஃபுல்லாக நெய்மேஜ் வச்சுருக்கேன். அது வந்து இயற்கையை வந்து நம்மளாவே டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, உள்ளாடியும் போகலாம். சின்ன வழியாக உள்ளாடி போகணும். உள்ளாடி போனாலும் இதே மாதிரி தான் எல்லோரும் நெய்மேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இயற்கையை பாதுகாக்க நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எதுவும் எழுதாமல் நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்மளோட பொறுப்பு. ஒரு வழியாக சிதறால் மலைக்கோயில் வந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு ஆசைப்படுறோம். இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து திரும்ப அப்படி கொண்டு கீழே ஒன்று போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது. இங்கே நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் வேஸ்ட்டை போடுறதுக்கு எங்கேயுமே டஸ்ட்பின் எதுவுமே கிடையாது. அது கூட அவங்க ரெடி பண்ணாங்கன்னா சுற்றுலா பயணிகள் நல்லாயிருக்கும். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்க. மேலே வந்து ஒருவேளை ஏதாவது பாட்டில்ஸ் கொண்டு வந்தாலோ இல்லை பிளாஸ்டிக்கோ இல்லை பேப்பர் மாதிரி ஐட்டங்கள் கொண்டு வந்து இங்கே போடுறதுக்கு டஸ்ட்பின் எதுவும் இல்லை, அதனால் கிடைச்ச இடத்துல வீசிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு சுத்தமாக தண்ணி இல்லை. இது இவ்வளோத்துக்கு மேட்டில் ஏறி வாரோம், கண்டிப்பாக வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து சோர்ந்து போவாங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து சேர்கிற இடத்துல வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஏற்பாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் 1-2 பாட்டில் கீழேருந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு பாட்டிலே பற்ற மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பாட்டிலை இங்கேயே வீசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க இந்த பாட்டில்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே குடிச்சிட்டு அந்த காலி பாட்டிலை போட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கீழேயே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி காவலாளி உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லிடுவாங்க தண்ணி மேலே குடிக்கிறதுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் யாரும் பாட்டில் கொண்டு போகக்கூடாதுன்னு. அதனால் தயவு செஞ்சு இந்த இங்கே வரக்கூடிய சுற்றுலா வரக்கூடிய பொதுமக்களுக்கு குடிநீர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். ஸோ இப்போதைக்கு பாய் ஃப்ரம் சிதறால் மலைக்கோயில், சிசிஎம்டி.